கத்தி திரைப்படம் வெளியாகறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சதுன்னு நமக்கு தெரியும். பட் எப்படி இருந்தாலும் வந்து படம் ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து மீஞ்சூரை சேர்ந்த கோபி அப்படிங்கிறவரு இந்த கத்தி திரைப்படத்தோட கதை என்னோட கதை. இந்த கதையை வந்து ஏஆர் முருகதாஸ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாரு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால இந்த வழக்கை கொண்டு போயிட்டு உயர் நீதிமன்றம் அங்க எடுத்துட்டு போனாரு. ஆனா அந்த இடத்துக்கு போன நேரமோ என்னமோ தெரியல, அவர் திடீர்னு இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. இது எதனால அப்படின்னு நிறைய பேர் ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஏன் அவங்கலாம் குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அந்த குழப்பத்துல இருந்த எல்லாருமே இந்த கோபி அப்படிங்கிறவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க. வழக்க வாபஸ் வாங்கிக்கிட்ட கோபிக்கு 1000 ரூபாய் நீதிமன்றம் வந்து அபராதம் விதிச்சிருக்கு. ஏன்னா கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. ஆனா கோபி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இன்னும் ஸ்ட்ராங்கான நிறைய ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு நாங்க உயர் நீதிமன்றத்துல நாங்க மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா பேச்சுக்கள் அடிபட்டுட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கத்தி திரைப்படம் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா 100வது நாள்லாம் எட்டிடும். அதுக்கப்புறம் இவர் கேஸ் போட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு. எது எப்படி இருந்தாலும் இதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ். அதை உங்ககிட்ட சொல்லியாச்சு.